தன்மையான பதிவா இல்லை. அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வலியாக இருக்குது நமக்கு. அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை விட வேதனையை தருது. அதுதான் சங்கடங்களாக இருக்குது. ரொம்ப இதை எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது இந்த சமூகத்தில். இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு, அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க, அண்ணன் கார்த்திக் அவர்கள், இப்போ அண்ணன் கமலஹாசன், இவங்கெல்லாம். ஆனால் இப்படி இல்லை. இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க, பசி பட்டினியாக இருந்தாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்தின போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த பெரும் துயர சம்பவத்தை அடுத்து தாவேகா தலைவர் விஜய் வேகமா சென்னை கிளம்பி போயிட்டாரு. இப்படி இருந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட இது குறித்து கேட்டபோது, தற்போதைய சூழல்ல நம்மளோட மனநிலையை விட விஜயோட மனநிலை ரொம்பவே மோசமா இருக்கும், அவரு ரொம்பவே பதற்றமா இருப்பாரு அப்படின்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை ஏதும் இல்லாத வகையில தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதே போல எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை அவர்களும் கூட தங்களது ஆதரவு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் விஜய் வெளியிட்ட வீடியோ தான் தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 41 பேர் உயிரிழந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில தானும் கூட ஒரு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்காத விஜய் அந்த வீடியோவோட கடைசியில சினிமாத்தனமா பேசியிருப்பாரு. அதாவது 41 பேர் உயிரிழந்ததற்கு விஜயோட மனசுல வேதனையே இல்லை அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு பல்வேறு கருத்துக்களானது கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல தற்போது விஜய் குறித்து பேசியிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயோட அரசியல் அணுகுமுறை சரியில்லை, பேசும் வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசணும், சிஎம் சார் என்ன பழிவாங்கணும்னு தோணுச்சுன்னா என்ன மட்டுமே பழிவாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தான் தெரியல. சிஎம் சார் சொல்றதையும் ஏத்துக்க முடியல. அது சின்ன பிள்ளைத்தனமா சொல்ற மாதிரி இருக்கு. அவர் மேல உங்களுக்கு நிறைய விமர்சனம் இருந்தாலும் கூட அவர் உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு மதிப்பு கொடுத்து பேசணும். ஏன்னா பெரும் தலைவர்கள் உட்கார்ந்து வந்த சீட்டு அது. எனவே அந்த சீட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பை கட்டாயமா கொடுத்தாகணும். ஆனா இப்படி பேசியிருப்பது எப்படி இருக்குன்னா, அந்த 41 பேர் உயிரிழந்ததை விட வேதனையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது போன்ற அரசியல் போக்கானது சரியில்லை அப்படின்னு சீமான் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு.